என் பேர் ஜோஷ்பா. நான் பிரைமரி 2லேருந்து வந்திருக்கேன். நான் பாட்டு நோவா தாத்தா ஒரு வேலை செய்தாரு, நாம் அதில் ஒரு பயணம் போவோமே. நோவா தாத்தா ஒரு வேலை செய்தாரு, நாம் அதில் ஒரு பயணம் போவோமே. நோவா ரொம்ப நல்லவர், இது ஆண்டவர் நமக்கு சொன்னார். நோவா ரொம்ப நல்லவர், இது ஆண்டவர் நமக்கு சொன்னார். ஜோரா ஜோரா நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமும் 6:9. உங்கள் தீம் என்ன நேற்று? தீம் பிரைமரி 2 டீம் இல்லை தீம் நேற்று தீம் என்ன? கீழ்ப்படியுதல் ஸ்டோரி. அந்த உலகத்தில் நோவா இருந்த உலகத்தில் இது எல்லாரும் பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாவம் ஏசப்பாக்கு எடுத்துச்சு. ஏசப்பா நோவா கிட்டே ஒன்று சொன்னாகும், நோவா நான் பெருமலை அனுப்ப போகிறேன். 40 நாள் நீ ஒரு பெரிய கப்பல் செய், என் சொல்கிற பேச்சுக்கேன். நோவா போய் ஒரு பெரிய கப்பல் செஞ்சார். அதில் வாங்கன்னு சொன்னால் யாரும் வரல. இது ஏசப்பா சொன்னார். 2 மிருகமாக வர வச்சார். 2 மிருகமாக வர வச்சார். Praise the Lord. My name is Divya. I am from Senior 1 group. My group name is Thessalonians. நான் இப்போது நோவா தாத்தா ஒரு படகு செய்தார் பார்க்கணும். நோவா தாத்தா ஒரு படகு செய்தார். நோவா தாத்தா ஒரு பெரிய படகு செய்தார். நோவா தாத்தா ஒரு பெரிய பேரு செய்தார். ஓடிவா மான்குட்டியே ஓடிவா, சிங்கக்குட்டியே ஓடிவா, புலிக்குட்டியே நீ ஓடிவா, மான்குட்டியே ஓடிவா. Noah was a righteous man, blameless among his people. In his time, he walked along with the God faithfully. Genesis 6:9. கதை நோவா ரொம்ப ரைச்சியஸாக இருந்தான். அவங்க டைம் பீரியடில் அவன் பெரிய ஆர்ச் ஒன்று செஞ்சுருந்தான். அதில் அனிமல்ஸு, அவனோட 3 சன்ஸு அப்புறம் 3 வைஃப்ஸை படகுல கொண்டு போயிட்டு இருந்தான். மக்கள் எல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு காட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாரு. 40 days ரெயின் வரும், 40 nights ரெயின் வரும்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபுட்டு இல்லாமல் பீப்புள் சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த ஆர்ச்சை பற்றி ஞாபகம் இருந்துச்சு. அந்த ஆர்ச்சில் நோவாவும் அவங்க பசங்களும் அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நோவா தாத்தா அந்த ஆர்ச்சை 450 லென்த்லேயும் 75 விட்த்லேயும் ஹைட்டு 45ல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் இந்த 40th டேயில் அந்த ரெயினெல்லாம் நிற்க வச்சாங்க. ஏன்னா நோவா அந்த சீலை இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் நிற்க வச்சாங்க. இதுதான் நோவா தாத்தா. நான் சீனியர் 2. என்னுடைய கிளாஸ் பேர் திமோத்தி. என்னுடைய நேற்றுக்கு பாட்டு நோவா தாத்தா ஒரு வேலை செஞ்சார், கப்பல் செஞ்சார். கதை நோவா ஒரு ஊரில் நோவாங்கிற ஒரு மனுஷன் இருப்பார். அவர்
நோவா தாத்தா வந்து அவர் ஏசப்பாக்கு ரொம்ப கீழ்ப்படைஞ்சு இருப்பார். நோவா தாத்தா கூட இருப்பார். நோவா தாத்தாவும் ஏசப்பாவும் ரொம்ப க்ளோஸு. அப்போ என்ன சொல்கிறாரு, நோவா தாத்தா இருக்கிற இடத்துல நிறைய பாவம் எல்லாம் நடந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, பாவம் எல்லாம் நடந்ததுக்காக இங்கே பாரு நோவா, நான் இந்த உலகத்தையே அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் கர்த்தாருன்னு சொல்லும்போது நோவா தாத்தா கிட்ட சொல்கிறாரு, ஏசப்பான்னு சொல்கிறாரு, நீ ஒரு பெரிய பேலஸ், அது வந்து வைட் வந்து 22 மீட்டர் இருக்கணும், ஹைட் வந்து 13 மீட்டர் இருக்கணும், லாங் வந்து 133 மீட்டர் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே நோவா தாத்தா வந்து பண்ணி கட்ட ஆரம்பிச்சு கட்டி முடிச்சிடுறாரு. அப்போ வந்து எல்லா அனிமல்ஸும் ஒரு பேர் எல்லா அனிமல்ஸும் வருது. யானை, சிங்கம், மயில், பீகாக்கு, புறா எல்லாம் வருது. அப்போ என்னாகும், அப்புறமா அவர் வந்து அப்புறமா எல்லா அனிமல்ஸும் உள்ள ஷிப்புக்குள்ளே போயிட்டு பிறகு அது ஏசப்பா வந்து பின்னாடியிலேருந்து டோர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்புறமா 40 days 40 nights வந்து மழை ஆரம்பிச்சிச்சு, ஃபுல் உலகமே அழிச்சு. அப்புறமா ஒரு நாள் 41st day அவங்க வந்து ஒரு க்ரோவை அனுப்புகிறாரு. அப்போ அந்த க்ரோ வரவே இல்லை. திருப்பி ஒரு புறாவை அனுப்புகிறாரு, புறாவை வரல. திருப்பி இன்னொரு வாட்டி புறா அனுப்பும்போது பாம் லீஃபோடைய ஒரு கிளையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த போது ஏசப்பா அப்புறமா கதை ஓப்பன் ஆகுது. ஏசப்பா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் போகலாம், எல்லா அனிமல்ஸையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. வசனம் வந்து the Lord was pleased with Noah, Genesis 6:9. பிரைஸ் தி லார்ட். என் பேர் வந்து ஜிட்சன். நான் எபேசியர்லேருந்து வந்திருக்கேன், ஜூனியர் 2. இப்போ நான் பாட்டு, கதை, வசனம் சொல்ல போகிறேன். வசனம், நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஆதி ஆகமம் 6:9. இப்போ நான் வந்து பார்ப்பேன். நோவா தாத்தா ஒரு பெரிய கப்பல் செய்தார். நோவா தாத்தா ஒரு பெரிய வேலை செய்தார். ஆடி வந்தது மயில், குதித்து வந்தது முயல். ஆடி வந்தது மயில், குதித்து வந்தது முயல். ஓடி கதை இப்போ நான் வந்து கதை சொல்கிறேன். ஒரு வாய்க்கு நோவா தாத்தான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஏசப்பா சொன்னாங்க, இங்கே ரொம்ப பாவம் பெருகிட்டு இருக்கு, நீங்கள் போய் அங்கே எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. நோவா தாத்தாவும் போய் சொல்லினே இருந்தாங்க. ஆனால் அவங்க கீழ்ப்படியவே இல்லையா. அவங்க நிறைய பாவம் செஞ்சுருந்தாங்களாம். அப்புறமா ஏசப்பா சொன்னாரா, நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன், தண்ணினால அழிக்க போகிறேன்னு சொன்னாராம். அதுக்கப்புறமா நோவா கிட்ட சொன்னாரா, நீ ஒரு பெரிய பேழை செய். அந்த பேழையில் எல்லா அனிமல்ஸையும் நீ ஜோடியாக 2 உள்ள பேழைக்குள்ளே எடுத்துன்னு போய் விடணும். அதே மாதிரி நோவாவும் 100 வருஷம் பேழையும் செஞ்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷமாக சொல்லினே இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, எங்கள் மழை வர அறிகுறியே இல்லைன்னு. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஏசப்பா சொன்னாராம், இப்போ நீ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் கூட்டின்னு பேழைக்குள்ளே போ, நான் அனிமல்ஸ் எல்லாம் வர வைக்கிறேன். அதே மாதிரி அப்புறமா மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே ஏசப்பாவே அந்த கதவை மூடிட்டாராம். அப்புறமா அவங்க லாஸ்ட்டாக அவங்க ஒரு மலை, அப்புறமா எல்லாருமே அழிஞ்சிட்டாங்களாம். அப்புறமா அவங்க ஒரு மலை மேலே போய் அந்த படகு போய் நின்றுச்சான். அப்புறமா அவங்க எல்லாருமே கீழே இறங்கி வந்து ஏசப்பாக்கு நன்றி சொன்னாங்களாம். அப்புறமா அப்போ தான் ஃபஸ்ட்டு வானவிலே வருவாங்க. ஹலோ, என் பேர் எட்வின். நான் பிகினியர் 1லேருந்து வந்துக்கிறேன். என் டீம் பேர் வந்து மேத்யூ. இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். நோவா தாத்தா. ஏசப்பா வந்து
நோவா கிட்ட சொல்லுவார், நோவா இந்த ஜனங்க எல்லாம் நல்லா 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 இருக்கணும், இது சண்டை போட்டப்ப யார்த்தா இருப்பாங்கன்னு சொன்னார் ஏசப்பா. அதனால ஏசப்பா சொன்னார், அதனால நோவா தாத்தா சரி சரி நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொன்னார். போட் நீ ஒரு ஷிப்பு கட்டு, அதில் எல்லா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாருமே போட்டோம், அந்த போட்டில் இருக்கட்டும். உன் ஒய்ஃபு பசங்க உங்கள் ஒய்ஃபு நீ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? நான் 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 இந்த உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொன்னார். அதனால ஏசப்பா நோவா தாத்தா சொன்னதுனால ஏசப்பா வந்து நோவா தாத்தா சொன்னதுனால ஏசப்பா வந்து கீழ் பண்ணிட்டார். அதனால ஏசப்பாவுக்கு வந்து நோவா தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அதனால மழை வந்துச்சு. அப்புறமா மழை வந்துட்டு அந்த ஜனங்க எல்லாம் செத்து போட்டாங்க. அப்புறமா ஒரு நாள் காக்காவும் நோவா தாத்தா அமிச்சார். 40 நாள் ஆகிட்டு பிறகு காக்காவை நோவா தாத்தா அமிச்சார். அது வரவே இல்லை. திருப்பியும் புறாவை அமிச்சார். 3 வாட்டி அமிச்சார். ஆனால் 3ஆவது வாட்டி ஒரு எலியை எடுத்துன்னு வந்துச்சு. அந்த எலியினால கொஞ்ச நாள் விட்டு தண்ணியெல்லாம் போயிடுச்சு. அப்புறமா நான் ஒரு வசனம் சொல்ல போகிறேன். Noah is a good man. He walked with God. Genesis 6:9. பாட்டு நோவா தாத்தா ஒரு வேலை செய்தாரு. ஆக்ஷன் பண்ணு. அதிலேயே பயணம் போடுவேன். நோவா தாத்தா ஒரு வேலை செய்தாரு. நாம அதிலேயே பயணம் போடுவேன். நோவா ரொம்பவும் பண்புள்ளவர். தேங்க்யூ. ப்ரைஸ் எல்லாம். என் பேர் ஜோஷிகா. என் டீம் பேர் குழந்தையின் பிரைமரி 4. நான் வந்து பாட்டு வசனம் கதை சொல்ல போகிறேன். நோவா தாத்தா ஒரு பெரிய கப்பல் செய்தார். நோவா தாத்தா ஒரு பெரிய வேலை செய்தார். Day 1 verses. Noah was a righteous man and he walked faithfully with God. Genesis 6:9. ஏசப்பா வந்து ஒரு நோவா தாத்தாட்டு ஒரு தாத்தாவை செலக்ட் பண்ணாரு. அவர் எல்லாருக்குமே ஏசப்பாவுக்கு கீழ்படித்தாரு. அப்புறம் ஏசப்பா வந்து ஒரு நாள் சொன்னார், நான் இந்த உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன். நீ உன்னோட குடும்பத்தையும் அப்புறம் இந்த ஊரில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் ஜோடியாக ஒரு கப்பல் செஞ்சு அதை ஏற்று அப்புறம் கப்பலில் ஏற்றி எல்லா அனிமல்ஸையும் கப்பலில் ஏற்றிக்கிட்டு அப்புறம் 40 days and nights மழை வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நோவா தாத்தா வந்து ஜன்னலை திறந்து ஒரு காக்கா விட்டாரு. அந்த காக்கா மறுபடியும் வந்துருச்சு. அப்புறம் ஒரு புறாவை விட்டாரு. அது ஒரு ஓலிவ் மரத்தோட இலையை பிச்சுட்டு வந்துச்சு. அப்புறம் இன்னொரு புறாவை அனுப்பினாரு. அது ஒரு திரும்பி வரல. அப்புறம் நோவா தாத்தா சொன்னார், அது ஒரு பிளேஸை பிடிச்சிச்சு, அதுக்கு ஒரு வீடு எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னார். எந்த கிளாஸு? Junior 3 Philippians. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153
நேற்று பாட்டு சொல்லுங்கள். நேற்று என்ன கற்றுக் கொடுத்தாங்க அந்த பாட்டு சொல்லுங்கள். ஏழேல ஆயிரம் பாடுங்க. வித் ஆக்ஷன் பண்ணுறதா பண்ணுங்க, இல்லைன்னா ನೋಹನು ನೀತಿವಂತನು ತನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲದವನು ಆಗಿದ್ದನು. ಆತನು ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ನಡೆದನು. ಆದಿಕಾಂಡ 6:9. நேற்று கதை என்ன சொன்னாங்க? ஏசப்பா உலகத்தை படித்த உடனே அங்கே யாரும் நல்லவங்க இருந்தில்லை. ஏசப்பா தேடினாங்க. அப்போ வந்து நோவா தாத்தா இருந்தாங்க. அவங்க ஏசப்பா அவங்கக்கிட்ட சொன்னாங்க, ஒரு கப்பல் செய்யுங்க. அந்த கப்பலில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா அனிமல்ஸும் ஒரு ஜோடியாக கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நோவா தாத்தா கூட்டின்னு போயிட்டு 40 days மழை வர வச்சாங்க. ஏசப்பா மழை வந்து அங்கே பாவம் செஞ்சவங்க எல்லாரும் மழை வந்து செத்துப்பாங்க. Praise Lord, I am Evangeline from Primary 1. My class name is John. I am going to say, நான் வந்து இப்போது டீம் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். Salvation and judgment of obedience and disobedience. Memory verse, Noah is a righteous man who walked with God. Story வந்து நோவா ஃபஸ்ட்டு வந்து நோவா வந்து நல்லா ஏசப்பா கீழ்ப்படுத்த மனுஷனாக இருந்தார். அப்புறம் வந்து ஏசப்பா சொன்னார், நீ போய் இந்த ஊர் ஜனங்கக்கிட்ட சொல்லு, நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள், சாரி கேளுங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா வந்து உங்களை காப்பாற்ற என்னை போட் செய்ய சொன்னார். நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக ப்ரேயர் பண்ணி சாரி கேளுங்க. ஸோ அப்படின்னு நோவா எல்லாருக்கிட்டையும் சொன்னால் யாருமே கேட்கல. அதனால நோவா வந்து போட் செய்ய ஆரம்பித்தார். நோவா அவங்க ஃபேமிலி வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே தப்பு பண்ணிட்டு குத்திட்டு கொலை பண்ணி அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் ஏசப்பா எல்லாம் கப்பலில் லென்த்து சைஸ் எல்லாமே சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து எல்லா அனிமல்ஸ்லேயும் 2-2 ஏற்ற சொன்னார், பாய் அண்ட் கேர்ள். நோவா வந்து அப்படி ஏற்றிட்டு 40 days மழை பெய்யும் ஏசப்பா சொன்னார், எல்லா ஜனங்களும் அழிச்சிருவாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து 40 days மழை பெய்ய விட்டு எல்லா ஜனங்களும் இறந்து போனாங்க. அப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸ், அப்புறம் நிறைய பேர் இறந்து போனாங்க. நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இறந்து போச்சு. தேங்க்யூ. இதில் வந்து நாங்கள் நோவா மாதிரி கீழ்படிஞ்சு நாங்கள் ஏசப்பா கீழ்படிஞ்சிருக்கோம். நாங்கள் இருக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ. ಯಾವ ಕ್ಲಾಸ್ ನೀನು? ಜೂನಿಯರ್ 1. ನೇಮು? ನೋಹಾ. ನೆನೆದು ಕತೆ ಗೊತ್ತಲ್ಲ, ಹೇಳ್ತಾರಲ್ಲ ಅಕ್ಕ, ಅದೇಳು. ಊರಿತ್ತು, ಆ ಊರು ತುಂಬ ಕೆಟ್ಟದಾಗಿತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಒಳ್ಳೆಯವನು, ಅವನ ಹೆಸರೇ ನೋಹಾ. ದಿವಸ ದೇವರು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ರು ನೋವಾಗೆ, ನೀನು ಒಂದು ದೊಡ್ಡ ಬೋಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗು, ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಅನಿಮಲ್ಸು ಎಲ್ಲರನ್ನೂ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ದೇವರೇ ನೀವು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬೋಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ 100 ದಿನ ಆಯಿತು. ಆಮೇಲೆ ದೇವರು ನೋವಾಗೆ ಹೇಳಿದ್ರು. ನೋವಾ ಎಲ್ಲನೂ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ. 40 ದಿನ ಮಳೆ ಬರ್ಸಿದ್ರು, ಎಲ್ಲ ಹೋಯಿತು, ಎಲ್ಲ ಹಾಳಾಯಿತು. ತಿರ್ಗಾ ಒಂದು ಕಾಗೆನ ಬಿಟ್ಟರು. ಕಾಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸತ್ತ ಬರೋದೇ ಇಲ್ಲ, ಭಯ ಪಟ್ಕೊಂಡು. ಈಗ ಒಂದು ಪಕ್ಷಿನ ಬಿಟ್ಟರು. ಪಕ್ಷಿ ಹೋಗಿ ಒಂದು ಎಲೆನ ತಗೊಂಡು ಅದಕ್ಕೆ ನೋವಾ ಗೊತ್ತಾಯಿತು. ನೋವಾ ಎಲ್ಲ ಡ್ರೈ ಆಗೈತೆ ಅಂತೇಳಿ ಎಲ್ಲ ಅನಿಮಲ್ಸ್ನ ಬಿಡ್ತಾರೆ ಆಚೆ. ನಿನ್ನೆ ಮೆಮೊರಿ ವರ್ಸ್ ಏನು ಹೇಳ್ಕೊಟ್ರು ಅದು ಹೇಳಿ. Noah was righteous man and he walks faithful to God. பேர் என்னப்பா? Justin Peter.
எந்த கிளாஸ்? நேற்று மெமரிஸ் சொல்லுங்க. இங்கே பாருங்க. நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆதியாகமும் 6:9. நேற்று பாட்டு தெரியுங்களா? எந்த பாட்டு? பாட்டு பாடுங்க. சர்ச்சில் கற்றுக் கொடுத்தாங்க எந்த பாட்டு?